ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்காவை பற்றி ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது தட்டி பார்த்து எப்படி நம்ம நல்ல தேங்காவாக வாங்கிறது, வாங்கின தேங்காவை கூட கொஞ்ச நாள் நம்ம எப்படி நல்ல விதமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எல்லா டிப்ஸையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல தேங்காவாக இருந்தால் அது எப்படி சத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தட்டி பார்த்தா நல்ல ஒரு தெளிவான ஒரு சத்தம் வரும். பார்த்தீங்களா, இப்போ 3 தேங்காவையுமே தட்டி பார்த்தா நல்ல ஒரு தெளிவான சத்தம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம குலுக்கி பார்த்தும் வாங்கலாம். தேங்காய் குலுக்கி பார்த்தா தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, அப்போ அதுவே தேங்காய் வெயிட் அதிகமாகிடும், பருப்பும் கம்மியாக இருக்கும். குலுக்கி பார்க்கச்ச தண்ணி கம்மியாக குலுங்குனா போதும், அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். இப்போ தான் நம்ம உடச்சி பார்த்துடலாம். பாருங்க, நல்ல தேங்காவா இருக்கு. இப்போ அதே மாதிரி கெட்டு போயிருந்தா தேங்காய் சத்தம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். அப்போதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்க, இதுல சத்தம் தெளிவா இல்லை, ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இப்போ இது கண்டிப்பா கெட்டு போன தேங்காய். பாருங்க, உடச்ச உடனே நமக்கு தெரியுது. பாருங்க, இப்படிதான் தேங்காய் நல்ல தேங்காவா அப்படிங்கிறத நம்ம தட்டி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ தேங்காய் உள்ள பருப்பு திக்னஸோட இருக்கிறது பார்த்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி கோடு பாருங்க, அந்த தேங்காய் கோடுல கோடு இருக்கும். இது நல்லா எடுப்பா இருக்கணும். பாருங்க, இதுல நல்லா எடுப்பா இருக்கு அப்படின்னா உள்ள உங்களுக்கு அந்த பருப்பு நல்லா திக்கா இருக்கும். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்க. பருப்பு திக்னஸா இருந்தாலே நமக்கு தேங்காய் குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இதே பருப்பு தின்னா இருந்ததுன்னா கம்மியாக தான் இருக்கும் குவான்டிட்டி. பாருங்க, நல்ல திக்னஸோட இருக்கு பாருங்க. இது இப்படி நம்ம வெளியிலேயே பார்த்துட்டு நம்ம தேங்காய் எடுக்கலாம், திக்னஸான பருப்பு உள்ள தேங்காவை. இப்போ பாருங்க, 2 தேங்காய் நான் ஒரே நேரத்தில் உங்களுக்கு உடச்சி காட்டேன், உங்களுக்கு தெரியும். ஒரு தேங்காயில பாருங்க, அந்த மேலே கோடு நல்லா எடுப்பா இருக்குது. ஒரு இதில் கோடு சுத்தமாக தெரியல, அழிஞ்சு போன மாதிரி எடுப்பாவே இல்லை. இப்போ 2த்தையுமே நம்ம உடச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்க, அந்த கோடு ஓடு மேலே திக்காக இருக்கிறது தான் நம்ம உடைக்கிறோம். இது பாருங்க, பருப்பு எப்படி நல்லா திக்காக இருக்கு உள்ள. இதே அந்த ஓடு மேலே இருக்கிற கோடு அவ்வளவா இல்லை பாருங்க, அழிஞ்சு போன மாதிரி அப்படி மேலே எடுப்பா இல்லை. இதை நம்ம உடைச்சி பார்க்கலாம். இதோடைய பருப்பு திக்னஸ் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, பக்கத்தில் நம்ம வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், கம்பேர் பண்ணி அது எவ்வளோ திக்காக இருக்குது, இது எப்படி தின்னா இருக்குன்னு. பாருங்க, திக்னஸ் பாருங்க, அது நல்லா திக்காக இருக்குது. இந்த தேங்காயில் இருக்கிறது தின்னாக இருக்குது பருப்பு. இப்படி தான் நம்ம பார்த்து திக்னஸ் உள்ள தேங்காவை நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஈவனாக அப்படி ரவுண்டாக உடையணும் அப்படின்னா, அந்த ஓடு மேலே இருக்கிற அந்த கோட்டில் சென்டர் பகுதியில் பார்த்து நம்ம அடி கொடுக்கணும். அந்த மாதிரி அடித்தோம்னா நமக்கு ஈவனாக தேங்காய் உடையும். பாருங்க, இந்த மாதிரி ஈவனாக வரும்.
இப்போ தேங்காய்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு மேலேயும் நம்ம வச்சுருக்கணும்னா இந்த மாதிரி அந்த தேங்காய் குடும்பி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம நிற்க வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். அந்த கண் பகுதியில் தேங்காய் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து டச் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்படி தேங்காய் குடும்பியை மேல் நோக்கி வைக்கிறோம். அந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு தேங்காய் ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். அதுவரை எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.